ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். அண்ட் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஒரே ஒரு குறிப்பு, நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் ஒரு மாதிரி வால்டைலாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வால்டைலுக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நினச்சி பார்த்த மாதிரி வால்டைல் இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் கணக்கே வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா விக்ஸை குறைச்சி அந்த வால்டைலிட்டியை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரைடேவும் டிகே இல்லை, மண்டேவும் டிகே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி கண்டிப்பாக டிகே வேணும். 1030 ரூபாயும் சென்செக்ஸில் காலி. பட் நிஃப்டியில் கணக்கே வேறு அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்பு, ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே. அகைன் அங்கேருந்து மார்க்கெட் விழுந்தது தான். ஸோ ஒரு ஒன் சைடு, அதுவும் டவுன் சைடில் மார்க்கெட் விழும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக பார்த்திங்கன்னா ஐவி ஸ்பைக் இல்லை. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட்டில் பயம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நேற்று ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட் இறங்கவே இன்றைக்கி வால்டைல் எல்லாமே கிராஷ் ஆகிடுச்சு. அந்த கிராஷில் இன்றைக்கி நடக்க இருந்த ஒரு பெரிய ஒரு வால்டைலிட்டியை தப்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு 12:45 மேலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட் டவுன் ஆகவே, ஸோ இருக்கிற ப்ரீமியம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்செக்ஸில் ஆஃப் டே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு பிலோ 150 100 கீழே வரும்போதே அவ்வளோதான். அங்கே ட்ரேடிங் பெருசாக இல்லை அப்படின்றத நினச்சிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இருக்கிற ப்ரீமியத்தாவது எடுக்கணும் அப்படின்ட்டு கால் சைடில் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்வர்டாக வந்துருந்தது. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த 80-800 கிட்ட நேற்று ஏதோ ஒரு பெரிய ஒரு அடிஷன் இருந்தது, காலோட அடிஷன் அங்கே வரும்னு நான் சொன்னேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஒரு மணிக்கு மேலே நல்ல ஒரு கால் அடிஷன்ஸ் இருந்தது. மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த இந்தியா விக்ஸ் இறங்கினது ரொம்ப ஒரு தோதாக போயிடுச்சு மார்க்கெட்டை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் நல்ல டிகே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இந்த நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு 427 இருந்த ப்ரீமியம் இன்னைக்கு ஈஓடியில் ஒரு 275 சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு டிகேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டாக டிகே கொடுக்குறது. ஸோ சூப்பரான டிகே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 275 நாளைக்கு மேபி ஒரு 330 320 வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு கேம் இருக்குது, அடுத்த நாள் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றதுனால இந்த வாரம் நிறைய நியூஸஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்தியா விக்ஸ் ஏறும், அதே மாதிரி ப்ரீமியமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் 275 அப்படின்னு சொல்லும்போது மேலே கீழே பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு ஒரு கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி மார்க்கெட் என்ன தான் கீழே இறங்கினாலும் புட்டில் ஸ்பைக்கே கிடையாது. அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இந்தியா விக்ஸ் கம்மியாச்சு அப்படின்றதுனால பெருசாக ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஏறணும். பட் புட் ஆப்ஷன்ஸில் பெரிய ஸ்பைக்கே காணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே ப்ரீமியம் தான் இறங்கிக்கிட்டு இருந்தது. இதுதான் உண்மை. ஸோ மேபி இன்றைக்கி இறங்குனது ஒரு மாதிரி ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாலும் சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி எண்ட் ஆஃப் மார்க்கெட் முடியும் போது 49 ஸ்டாக் லாங்காகவும் 142 ஸ்டாக் ஷார்ட்டாகவும் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் ஷார்ட் கையில் மார்க்கெட் இன்றைக்கி இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா த்ரூ அவுட் டே மார்க்கெட் ரெட்டில் இருந்தது அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி ஷார்ட்டில் தான் மார்க்கெட் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் ஒரே ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தாருன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ அதில் மார்க்கெட் நமக்கு வால்டிலிட்டியை கொடுக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த ஒரு வால்டிலிட்டி கொடுக்குற நேரத்தில் நம்ம நேக்கடாக எடுத்தாலும் தப்பு, அது பை செல்லாக இருந்தாலும் தப்பு, இல்லை ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கில் எடுத்தாலும் தப்பு. அதுக்கு எட்ஜோடு போயிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்மளால் நிற்க முடியும் அப்படின்ட்டு தான் நான் ஃப்ரைடேவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு ஃப்ரைடே அதாவது மண்டே சண்டே பேசின வீடியோவில் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி காட்டியிருப்பேன். 2 சைடும் கால் காண்ட்ரம் புட் காண்ட்ரம் இழுத்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு 4300 ரிஸ்க்கு ஒரு 5600 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு டீலாக இருக்கும். ஏன்னா இது டவுன் சைடில் ஒரு 2.5% ஒரு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணோம், அப் சைடில் ஒரு 2.5%ன்னு சொல்லும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் இருக்குது, நான் ட்ரேட் பண்ணணும் இந்த மார்க்கெட்டில் அப்படின்னா நீங்கள் அயன்ஃப்ளை பண்ணால் மட்டும்தான் அயன்ஃப்ளை, இல்லைனா இந்த மாதிரி கால் காண்டரோ ஃபுட் காண்டரோ இந்த மாதிரி ஹெட்ஜாக போனால் மட்டும்தான் நிற்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிற்க முடியும் அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் இன்றைக்கி நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆஃப் த டே அதே தான் நம்ம பார்த்தோம். 436 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. ஸோ ஒரு 12:45 அங்கேருந்து இறங்கினது தான் ஒரு பெரிய ட்ராப். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மார்னிங்லேருந்து ஒரு 12 மணி வரைக்குமே
ஒரு ஷார்ட்டாக இருந்த அந்த டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.25 மேலே பெருசாக வைடாக மாறிடுச்சு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் காலி. சின்ஸ் மார்க்கெட் இறங்குச்சு, மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இறங்குச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் அதோடைய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கவே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஆப்ஷன் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய நஷ்டம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் செயினில் நிஃப்டிக்கு 24,550 அட் த மணி ஒரு 275 பாயிண்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. இங்கே ஸ்கியூவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டுக்குமே ஸ்கியூ ஒரே மாதிரி இருக்குது. அதுவும் டவுன் சைட்லன்னு சொல்லும்போது மார்க்கெட் கீழே போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. மேலே போக 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 ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ மேலே போகிறது கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,600ல் 77 லட்சம், இதில் ஒரு 73 லட்சம், இதில் ஒரு கோடின்னு சொல்லும்போது கால் சைடில் முழுக்க அடித்தாச்சு. இப்போ மார்க்கெட் மேபி ஸ்லோவராக கீழே இறங்கும் அப்படின்றது தான். இந்த 275 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 275 பாயிண்ட் நாளைக்கு வால்டேலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையும் ஒரு 14 பாயிண்ட் ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட்டுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் இஓடி மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்றதும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும், செக் பண்ணுங்கள். நேற்றுமே நம்ம மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 946 கோடிக்கு செல்லாக இருந்தது. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓப்பனிங் ஆகும்போதே ஒரு மாதிரி செல் ஆஃப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது தான். அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆப்ஷனை வச்சுமே விளையாடுறாங்கங்க. நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடிக்கு பெருசாக வாங்கிட்டு ஃப்யூச்சரில் பெருசாக இல்லை அப்படின்னா மார்க்கெட்லாம் ஏறாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி ஒரு மாதிரி ஆப்ஷன் ட்ரேடர்கிட்டே மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து கேஷில் அதிகமாக பணம் வருது, எப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அதிகமாக வருதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு போகும். அது வரையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக மார்க்கெட் ரவுண்ட் அடிக்கும் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 3.5% மேலே இறங்கி இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 4.5% வேறு இறங்கி இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் வந்து மார்க்கெட்டு விழும்போது இந்தியா விக்ஸ் ஏறிச்சு, ஒரு 2-3% ஏறிச்சு. அகைன் வந்து ஒரு 12.25 மேலே மொத்தமாக வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் இருக்கிற எல்லா ஆப்ஷனோட ப்ரீமியத்தையுமே ஒரு ஷேக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி 2 நாளாக ப்ரீவியஸ் 2 டேஸாக வந்து ப்ரீமியம் இல்லைல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி சென்செக்ஸில் மட்டும் டிகே பண்ணால் கூட போதும். பட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் நல்ல ஒரு டிகே இன்றைக்கி வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான். நிஃப்டியோட ஸ்டாடல் 275க்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. சென்செக்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் ஒரு 1,520 ரூபாய்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்கியூ ஒரு மாதிரி டவுன் சைட் தாங்க இருக்குது. அகைன் நேற்றுலாம் வால்டெல்லாம் இருந்தது லாஸ்ட் 2 டேஸாக. இப்போ வந்து டவுன் சைடுன்னு சொல்லும்போது சின்னதாக மார்க்கெட் வந்து கீழே விழலாம் அப்படின்றது வந்து ஸ்கியூ சொல்லுது. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 0.7% இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஷார்ட் இருக்கும் அப்படின்றது தான் எனக்குமே தோணுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே மேபி லாங் அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். மேபி இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாங் அன்வைண்டிங் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பாயிண்ட்டோ 34 வந்து 31 மாறி இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி நல்லாவே இறங்கியிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் புட்டை விட கால் தான் ஹெவியாக இன்றைக்கி வந்து செல் பண்ணப்பட்டிருந்தது. ஒன்றுமே கிடையாதுங்க, புட்டு எதுவுமே கிடையாது. நேற்று வச்சிருந்த புட்டு தான் சேஞ்ச் இன் வயலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். இதே நீங்கள் காலில் பார்த்தீங்கன்னா 56 லட்சம் 78 லட்சம் 30 லட்சம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அக்கௌண்ட்டில் காலோடைய செல்லிங் இன்றைக்கி இருந்தது தான் இதோடைய பிசிஆர் ட்ராப்புக்கான காரணம். நாளைக்கு மேபி கோட்டை மாற்றி எழுதுகிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் போய் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் யூஸ்வலாக வந்து நடக்குது. பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி புட்டை வந்து செல் பண்ணுற விஷயம் கொஞ்சம் கம்மியாகிட்டு காலோடைய செல்லிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டிலையும் 1.17லேருந்து 1.01ன்னு சொல்லிட்டு டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கு. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு மாதிரி ரெட்டாக தாங்க இருந்துகிட்ருக்கு, ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அங்கே ஜாப் டேட்டா வர இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து க்ரூஷியலாக வந்து இருக்கும். 7 மணிக்கு மேலே மேபி ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி விக்ஸை குறைச்சி கேமோட வால்டைலிட்டியை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஏன்னா மார்க்கெட் வந்து 1 மணிக்கு மேலே சென்செக்ஸ் வந்து ஃபால் ஆச்சு, வேகமாக ஒரு 300-400 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. அந்த ஃபாலில் கூட என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீமியம் ஸ்பைக்கே காணோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்றதுனால பெரிய ஸ்பைக்லாம் இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டை அதுக்கு எதாவது மாதிரி ரெக்கவர் ஆகி அங்கேயே வந்து கன்சல்டேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 81,000லேருந்து இட் வென்ட் டு 8586 நினைக்கிறேன். ஒரு 400 பாயிண்ட் இறங்கிட்டு அகைன் வந்து ஒரு 200-300 பாயிண்ட் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிளாக நெக்ஸ்ட் 1 ஹவரில் முடிச்சிட்டாங்க.
பட் என்னென்னா இதுக்கு முக்கியமான காரணம் விக்ஸை வந்து வால்டலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். அண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்டலிட்டி வந்து அதிகரிக்கும். அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்லுக்கு போகலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்குறேன். அண்ட் டோட்டலாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது 24,500 எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போச்சு இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். பட் ஸ்கியூ டவுன் சைடு அப்படின்றதுனால மார்க்கெட் இறங்கினாலும் சொல்கிறது கிடையாது. பட் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம சொல்லிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி குளோபலாக வந்து நியூஸஸ் ஃப்ளோஸ்னாலையும் அங்கே செல் ஆஃப் ஆகிற விஷயத்தினால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கணும். ஃப்ரைடே வேறு நமக்கு RBI மீட் இருக்குது, அது வந்து நல்லதாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் அகைன் 25,000 மேலே கூட போகலாம் அப்படின்றது நான் நம்புகிறேன். பார்க்கலாங்க எந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.